1526ஆம் ஆண்டு முதலாம் பானிபட் போரில் டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோடியின் பெரும் படையையும், அடுத்த ஆண்டில் கன்வா போரில் ராஜபுத்திர மன்னர் ராணா சங்காவின் பெரும் படையையும், அதற்கும் அடுத்த ஆண்டில் சந்தேரி போரில் ராணா சங்காவின் தளபதி மெதினி ராயின் படையையும் ஒரு சிறு படையை வைத்துக்கொண்டு பாபர் எளிதாக வெற்றி பெற்றார் என்றால், அதற்கு முக்கிய காரணம் பாபர் இந்தியாவில் முதல் முறையாக அறிமுகப்படுத்திய துப்பாக்கிப் படையும் பீரங்கிப் படையும் அவற்றை தனது நிபுணத்துவமுள்ள துல்குமா மற்றும் அராப்பா என்ற போர் தந்திரங்களில் அவர் மிகச்சிறப்பாக பயன்படுத்திய விதமும்தான். இந்த 3 போர்களில் கிடைத்த வெற்றிகளின் மூலமாக பாபர் இந்தியாவில் முகலாய சாம்ராஜ்யத்தை நிறுவினார். பாபர் என்ற சொல்லிற்கு பாரசீக மொழியில் புலி என்று பொருள் கொள்கிறார்கள். ஆனால் துர்க்கிய மொழியில் பாபர் என்றால் சிறுத்தை அல்லது வீரன் என்று பொருள்.